எனது பெயர் வடிவேல் சசிதரன். இன்றைய தினம் அம்பாறை மாவட்டம் முன்னாள் போராளிகள் கட்டமைப்பின் ஊடாக அண்மையில் மதுரையில் இடம்பெற்ற இலங்கை சுதந்திர கட்சியின் டிலான் பெரேரா அவரின் கருத்துக்கு எமது மறுப்பு அல்லது மறு கருத்தாக இன்றைய தினம் அது சார்ந்த கருத்து தெரிவிப்பதற்காகவே இந்த ஊடக சந்திப்பு அவசரமாக நடத்தப்படுகின்றது. முன்னாள் அமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய டிலான் பெரேரா அவர்கள் தமிழர்கள் கலப்பு நீதிமன்றத்தை நாடக்கூடாதென்றும் தமிழர்கள் இந்த நாட்டின் பிரஜா உரிமையை உடையவர்கள் என்பதை மறந்து இந்த நாட்டுக்கு எதிர்ப்பாக செயற்பட முடியாதென்றும் மீறி செயற்படும் பட்சத்தில் அது மீண்டும் ஓர் கருப்பு ஜூலை போன்ற ஒரு சம்பவத்தை தமிழர்களுக்கு ஏற்படுத்தி தரும் என்பதையும் ஒரு மறைமுகமாக தமிழினத்தை அச்சுறுத்தும் விதமாக தெரிவித்திருந்தார். எமது போராளி கட்டமைப்பினால் நாங்கள் எதிர்ப்பை தெரிவிப்பது மாத்திரமல்லாமல் சிங்களம் எங்களை அழித்தது, அதாவது சிங்களம் தமிழினத்தை அழித்தது என்றும் மீண்டும் அழிப்போம் என்றும் நேரடியாக கூறுவதற்கொப்பாகவே அதை எங்களால் பார்க்க முடிகின்றது. அதேவேளை டிலான் பெரேரா மாத்திரமல்ல, மொத்த சிங்களவங்களும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இலங்கை அரசாங்கத்தின் கீழ் இயங்குகின்ற ஆளுங்கட்சியாக இருக்கலாம் அல்லது எதிர்கட்சியாக இருக்கலாம். முதலில் இந்த சிங்களவர்கள் ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்களாகிய நாங்கள் இந்த நாட்டின் பிரஜா உரிமையை விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. மாறாக வடகிழக்கைச் சேர்ந்த தமிழர்களாகிய எங்களுக்கு இந்த நாட்டின் பிரஜா உரிமை என்பது ஒரு திணிக்கப்பட்டுள்ளதே அன்றி நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டதல்ல. இந்த நாட்டின் பிரஜா உரிமையை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டிற்கு எதிர்ப்பாக செயற்பட முடியாது, எதிர்ப்பாக ஜனநாயக ரீதியில் கூட சட்ட ரீதியில் கூட எதுவும் செய்ய முடியாது என்று கூறுவதற்கு எந்த ஒரு சிங்களருக்கும் அனுமதி கிடையாது என்பதையும் எமது போராளி கட்டமைப்பின் ஊடாக உறுதியாகவும் எச்சரிக்கையாகவும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்மையில் டெலோ கட்சியின் ஸ்ரீகாந்த் அவர்கள் இது சார்ந்து தெரிவிக்கையில் மீண்டும் ஓர் கருப்பு ஜூலை ஏற்படுமாயின் இந்த நாடு இரண்டாக பிளவுபடும் என்று கூறியிருந்தார். உண்மையிலேயே சர்வதேச ரீதியில் இருக்கின்ற ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் தெரியும், தமிழர்கள் உண்மை நயவஞ்சமான முறையில் அழிக்கப்பட்டார்கள். ஒரு இனமே இந்த நாட்டுக்குள் அழிக்கப்பட்டது. அவர்களின் போராட்டம் நேர்மையாக இருந்தது. தற்போது அவர்கள் அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் என்பதை ஒட்டுமொத்த சர்வதேச நாடுகளும் எமது தமிழினத்தை பார்த்து உற்று நோக்கி அவதானித்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் டிலான் பெரேரா போன்றோர் இவ்வாறான கருத்துக்களை கூறியிருப்பதானது உண்மையிலே மிக பெரும் ஒரு முட்டாள்தனமான ஒரு விடயம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேவேளை ஜனநாயக ரீதியில் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற முன்னாள் போராளிகள் தாங்கள் ஜனநாயக ரீதியில் செயற்படுவது தவறா என்று சிந்திக்கும் அளவிற்கு டிலான் பெரேரா அவர்களின் கருத்தானது அமைந்திருந்தது. மீண்டும் ஓர் கருப்பு ஜூலை என்பது டிலான் பெரேரா சொல்லியது போன்று மீண்டும் உருவாகினால் அது தமிழர்களுக்கான தனி தாயகத்திலேயே முற்றுப்பெறும் என்பதை எவரும் மறக்க முடியாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.